ஹலோ ஃபுடீஸ், இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சூப்பரான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செய்ய போகிறோம். ஓட்ஸ் அடை செய்ய போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஓட்ஸ் அடை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்சி வச்சுருக்க ஓட்ஸ் பவுடரை சேர்த்துக்கிறேன். கூடவே 3/4 கப் அல்லது 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாதி குடமிளகாய் எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூடவே கேரட் அல்லது பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே குடமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் செமி திக் கன்சிஸ்டன்சிக்கு இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நமக்கு அடை சரியாக வராது. ஏன்னா நம்ம குடமிளகாய் வெங்காயம்லாம் போட்டிருக்கிறதால கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அடை கரெக்டாக வரும். தண்ணி பத்தல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை போல் இது ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தோசை தவா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு இது போல் எண்ணெயை தடவி விடுங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அடை மாவை இது போல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கங்க. நம்ம வெங்காயம் குடமிளகாலாம் சேர்த்துருக்கிறதால ரொம்ப மெலிசாக ஊற்றினா அடை சரியாக வராது. இது போல் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி விடுங்க. 2 பக்கமும் ஈவனாக வேகிற வரைக்கும் இது போல் மீடியம் ஃப்ளேம்லேயே திருப்பி திருப்பி விடலாம். இது போல் மீதம் இருக்க மாவையும் அடைக்கி ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்தி ஓட்ஸ் அடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.